அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1930ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, சால்ட் சத்தியாகிரகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்டின்னா வந்து மெட்ராஸ் ஜார்ஜ் டவுனு. ஏப்ரல் 22ல மெட்ராஸ் ஜார்ஜ் டவுன், எஸ்பிளான்டே அப்புறம் ஹைகோர்ட்டு, பீச் ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சால்ட் சத்தியாகிரகம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, அடிதடியில வந்து நெறைய பேர் அடிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, அத விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. 3 மென் அதாவது 3 பேர் கொண்ட ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. யார் வந்து அதுக்கு இதுனா வந்து டி.ஆர். ராமச்சந்திர ஐயர் தலைமையில் தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 30 பேர் என்கொயரி பண்ணி அந்த ரிப்போர்ட்ட வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்றது தான் இவங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா காங்கிரஸ் பார்ட்டி எப்போலாம் பேன் பண்ணாங்களோ, அப்ப யார் ஆக்டிவா வந்து அ மூவ்மெண்ட் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்கன்னா வந்து, இந்த மெட்ராஸ் மகாஜனாபா தான் கொண்டு போயிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து, இந்த காதி எக்ஸிபிஷன் அதாவது சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அப்போ வந்து அந்த காதி இத என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பொருள் நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்ப பிரிட்டிஷ் பொருள் நம்ம பைகாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முக்கியமான ஈவென்ட் எல்லாம் பண்ணது யாருன்னா வந்து, கண்காட்சி வச்சது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபா. ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் நேஷன் யாரு? மகாத்மா காந்தி வந்து எப்ப வந்து பேசியிருக்காருன்னா வந்து, அக்டோபர் 24 1896ல வந்து பேசியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தியும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா வந்து, அதனுடைய கோல்டன் ஜூப்ளி அதாவது 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது வந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இது மகாஜன சபா.